2026ஆம் ஆண்டின் மார்ச் மாதம் முடிவடையும் தருவாயில் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் தோட்டம் அமைக்க நினைக்கும் பலருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் எழுகிறது. நாற்றுகள் நடுவதற்கு இது மிகவும் தாமதமான நேரமா? உங்கள் அக்கம் பக்கத்தினர் அனைவரும் பிப்ரவரி மாதத்திலேயே நாற்றுகளை நட்டுவிட்டார்கள் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். பெரும்பாலான மக்கள் நம்புவதற்கு முரணான ஒரு உண்மையை நான் இங்கே கூறப்போகிறேன். மார்ச் மாத இறுதியில் நாற்றுகள் நடுவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை அளிக்கும். இந்த வீடியோவில் காலதாமதமாக விதைத்தாலும் முன்கூட்டியே விதைத்தவர்களை விட எப்படி அதிக அறுவடையை பெறுவது என்ற ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். சிலர் நேரம் முடிந்துவிட்டது என்று கூறி தோட்டக்கலையை கைவிடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்ய வேண்டியதில்லை. இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்கள் விதைகள் மிக வேகமாக வளர நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக அறிந்து கொள்வீர்கள். இந்த தாமதமான நடவு முறை சரியானதென்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது தவறானதென்று நினைக்கிறீர்களா? வீடியோவை பார்த்துவிட்டு உங்கள் முடிவை கூறுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் வசந்த காலம் வரும்போது தோட்டக்காரர்களுக்கு ஒரு இனம் புரியாத அவசரம் தொற்றிக்கொள்ளும். பனிக்காலம் முடிந்து வெயில் வரத் தொடங்கும்போது அனைவருமே தங்கள் தோட்ட வேலைகளை தொடங்கிவிடுவார்கள். பல ஆண்டுகளாக நாற்றுகளை பிப்ரவரி மாதத்திலேயே நட்டுவிட வேண்டும் என்ற ஒரு எழுதப்படாத விதி பின்பற்றப்பட்டு வருகிறது. இது கடந்த காலங்களில் சூரிய ஒளி குறைவான வீடுகளில் நாற்றுகள் வளர அதிக நேரம் எடுத்ததால் உருவான ஒரு பழக்கமாகும். ஆனால் நவீன காலத்தில் நிலைமை மாறிவிட்டது. தாவரங்களுக்கு என்று ஒரு உயிரியல் கடிகாரம் உள்ளது. அவை நாட்காட்டியை பார்த்து வளருவதில்லை. மண்ணின் வெப்பநிலை, சூரிய ஒளியின் அளவு மற்றும் காற்றின் ஈரப்பதம் ஆகியவற்றை உணர்ந்துதான் அவை வளரத் தொடங்குகின்றன. எனவே காலநிலையை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நாம் எப்போது வேண்டுமானாலும் நாற்றுகளை உருவாக்கலாம். இதை பற்றிய முழுமையான பின்னணியை இப்போது நாம் அலசப் போகிறோம். மார்ச் மாத இறுதியில் நாற்றுகள் நடுவது மிகவும் தாமதம் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் உண்மை அல்ல. முதலில் தக்காளி செடிகளை பற்றி பேசுவோம். நீங்கள் விரைவாக வளரக்கூடிய மற்றும் ஆரம்பத்திலேயே பலன் தரக்கூடிய தக்காளி வகைகளை தேர்ந்தெடுத்தால் நேரம் உங்களுக்கு ஒரு தடையாக இருக்காது. இந்த வகையான தக்காளி விதைகள் முளைத்து செடியாக வளர்ந்து பழங்களை கொடுக்க குறைந்த நாட்களே எடுத்துக்கொள்கின்றன. ஒரு சிறந்த உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் செர்ரி தக்காளி போன்ற சிறிய வகைகளை தேர்ந்தெடுக்கலாம். இவை மிக வேகமாக வளரும் தன்மை கொண்டவை. ஒரு பெரிய தொட்டியில் அல்லது தோட்டத்தின் ஒரு சிறிய பகுதியில் இவற்றை நட்டால் கோடை காலத்தின் நடுப்பகுதியில் நீங்கள் சுவையான தக்காளிகளை அறுவடை செய்ய முடியும். தாமதமாக நடுவதால் செடிகள் பலவீனமாக இருக்கும் என்ற ஒரு பொதுவான கட்டுக்கதை மக்களிடையே உள்ளது. ஆனால் போதுமான சூரிய ஒளி மற்றும் சரியான அளவு தண்ணீர் கொடுத்தால் தாமதமாக நடப்பட்ட நாற்றுகள் கூட ஆரம்பத்தில் நடப்பட்ட செடிகளை விட மிகவும் ஆரோக்கியமாக வளரும். எனவே நீங்கள் தக்காளி விதைகளை இப்போது விதைக்க தயங்க வேண்டாம். உங்கள் உள்ளூர் கடைகளில் கிடைக்கும் ஆரம்பகால வகைகளை வாங்கி இன்றே உங்கள் வேலையை தொடங்குங்கள். இது மிகவும் எளிமையானது மற்றும் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு செயலாகும். இப்போது நாம் குடை மிளகாய் மற்றும் சாதாரண மிளகாய் செடிகளை பற்றி விரிவாக பார்ப்போம். மிளகாய் விதைகள் முளைக்க அதிக நேரம் எடுக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அதனால் பிப்ரவரி மாதத்திலேயே அவற்றை விதைக்க வேண்டும் என்று பல தோட்டக்கலை வல்லுநர்கள் கூறுவார்கள். ஆனால் 2026ஆம் ஆண்டின் மார்ச் மாத இறுதியில் நீங்கள் இதைச் செய்ய நினைத்தால் கவலைப்பட ஒன்றுமில்லை. இதற்கும் ஒரு மாற்று வழி உள்ளது. நீங்கள் சீக்கிரமாக அறுவடைக்கு வரும் மிளகாய் வகைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். விதைகளை விதைப்பதற்கு முன் அவற்றை வெதுவெதுப்பான நீரில் ஒரு இரவு முழுவதும் ஊற வைப்பது ஒரு சிறந்த தந்திரமாகும். இது முளைக்கும் நேரத்தை பெருமளவு குறைக்கிறது. ஒரு உதாரணத்தை வைத்து இதைச் சொல்வதானால், விதைகளின் கடினமான வெளிப்பகுதி நீரில் ஊறுவதால் மென்மையாகி முளைப்பு மிக வேகமாக வெளியே வர உதவுகிறது. தாமதமாக விதைத்தால் மிளகாய் செடிகள் வளராது என்ற கட்டுக்கதையை நீங்கள் நம்ப வேண்டாம். சரியான ஈரப்பதம் மற்றும் சூடான சூழலை நீங்கள் வழங்கினால் விதைகள் மிக விரைவாக உயிர் பெற்று வளரத் தொடங்கும். எனவே உங்கள் மிளகாய் விதைகளை உடனே எடுத்து தண்ணீரில் ஊறப்போடுங்கள். இது உங்கள் தோட்டக்கலை பயணத்தில் ஒரு சிறிய ஆனால் மிக முக்கியமான படியாகும். அடுத்து நாம் வெள்ளரிக்காய் மற்றும் சுரைக்காய் போன்ற கொடி வகை காய்கறிகளை பற்றி சிந்திக்கலாம். மார்ச் மாத இறுதி என்பது
இந்த வகையான காய்கறிகளுக்கு தாமதமான நேரம் அல்ல. சொல்லப்போனால் இதுதான் அவற்றுக்கு மிகவும் சரியான மற்றும் நேர்த்தியான நேரம் என்று கூறலாம். வெள்ளரிக்காய் விதைகள் முளைப்பதற்கு அதிக வெப்பம் தேவைப்படும். மார்ச் மாதத்தின் இறுதியில் இயற்கையாகவே வெப்பநிலையானது சற்று அதிகரிக்கத் தொடங்கும். இந்த கதகதப்பான சூழ்நிலை விதைகள் வேகமாக முளைக்க ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்குகிறது. வெள்ளரிக்காய் நாற்றுகள் மிக வேகமாக வளரக்கூடியவை. நீங்கள் அவற்றை மிக முன்கூட்டியே விதைத்தால் நாற்றுகள் மிக நீளமாக வளர்ந்து மெலிந்து பலவீனமாகிவிடும். பிறகு அவற்றை தோட்டத்திற்கு மாற்றுவது மிகவும் கடினமான ஒரு வேலையாக மாறிவிடும். ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் என்னவென்றால், ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடப்படும் வெள்ளரி நாற்றுகள் பிப்ரவரியில் நடப்பட்ட நாற்றுகளை விட மிகவும் வலுவாகவும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியுடனும் இருக்கும். எனவே மார்ச் இறுதியில் வெள்ளரியை விதைப்பது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையைத்தான் தரும். இந்த உண்மையை உணர்ந்து உங்கள் தோட்டத்தில் வெள்ளரிக்காய் விதைகளை விதைக்கத் தொடங்குங்கள். இது உங்களுக்கு சிறப்பான அறுவடையைத் தரும். முட்டைக்கோஸ் மற்றும் காலிஃபிளவர் போன்ற காய்கறிகளை வளர்ப்பது பற்றி இப்போது பார்க்கலாம். முட்டைக்கோஸ் நாற்றுகளுக்கு ஒரு தனித்துவமான குணம் உள்ளது. அவை குளிர்ச்சியான காலநிலையை சற்று விரும்புபவை. ஆனால் தாமதமாக வளர்க்கப்படும் முட்டைக்கோஸ் வகைகளுக்கு மார்ச் மாத இறுதி ஒரு சிறந்த தொடக்கமாக அமையும். நீங்கள் குளிர்காலத்திற்கான முட்டைக்கோஸ் வளர்க்க விரும்பினால் இப்போது விதைகளை விதைப்பதுதான் சரியான உத்தியாகும். நாற்றுகள் வளரும்போது அவற்றிற்கு அதிக சூரிய ஒளியும் மிதமான வெப்பநிலையும் தேவைப்படும். நீங்கள் நாற்றுகளை GHRR உள்ளே வளர்க்கும்போது அறையின் வெப்பநிலை மிகவும் அதிகமாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதிக வெப்பம் நாற்றுகளை மெலிதாக மாற்றிவிடும். இதற்காக ஒரு சிறிய உதாரணம் சொல்லலாம். நீங்கள் நாற்றுகளை ஜன்னல் ஓரத்தில் வைக்கும்போது பகலில் சூரிய ஒளியும் இரவில் சற்று குளிர்ந்த காற்றும் கிடைக்கும்படி செய்யலாம். முட்டைக்கோஸ் வளர்ப்பதில் உள்ள ஒரு கட்டுக்கதை என்னவென்றால், அவற்றிற்கு எப்போதுமே குளிர் தேவை என்பதுதான். ஆனால் இளைய நாற்றுகளுக்கு ஆரம்பத்தில் சற்று வெப்பம் தேவை. மார்ச் இறுதியில் விதைக்கப்படும் முட்டைக்கோஸ் விதைகள் நிலத்தில் நடப்படும் போது மிகவும் உறுதியான நாற்றுகளாக மாறியிருக்கும். நாற்றுகள் செழிப்பாக வளர மிக முக்கியமான ஒன்று மண். விதைகளை விதைப்பதற்கு முன்பாக சரியான மண்ணை தயார் செய்வது எப்படி என்று இப்போது பார்ப்போம். சாதாரண தோட்ட மண்ணை அப்படியே நாற்றுகளுக்கு பயன்படுத்துவது மிகப்பெரிய தவறாகும். தோட்ட மண்ணில் பலவிதமான பூஞ்சைகளும் பூச்சிகளின் முட்டைகளும் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் அது மிகவும் இறுக்கமாக இருக்கும். நாற்றுகளின் மென்மையான வேர்கள் எளிதாக ஊடுருவி வளர மண் மிகவும் இலகுவாகவும் காற்றோட்டமாகவும் இருக்க வேண்டும். இதற்காக நீங்கள் ஒரு சிறப்பு கலவையை உருவாக்கலாம். கடைகளில் கிடைக்கும் நாற்று மண்ணுடன் சிறிது பெர்லைட் மற்றும் வெர்மிகுலைட் ஆகியவற்றை கலந்து கொள்ளுங்கள். இந்த பொருட்கள் மண்ணில் உள்ள ஈரப்பதத்தை சரியான அளவில் தக்க வைத்துக் கொள்ள உதவுகின்றன. ஒரு அருமையான உதாரணம் என்னவென்றால், நீங்கள் தண்ணீர் ஊற்றும்போது மண் ஸ்பாஞ்ச் போல தண்ணீரை உறிஞ்சி வேர்களுக்கு தேவையான போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வழங்கும். இது வேர்கள் அழுகிப்போவதை தடுக்கிறது. நாற்று மண் எப்போதும் விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்ற கட்டுக்கதையை மறந்துவிடுங்கள். வீட்டிலேயே எளிமையான பொருட்களைக் கொண்டு மிகச் சிறந்த மண் கலவையை நீங்கள் உருவாக்க முடியும். மண்ணை தயாரித்த பிறகு அதை நாற்றுகளுக்கு பாதுகாப்பானதாக மாற்றுவது எப்படி என்று தெரிந்து கொள்வோம். நாற்றுகளை தாக்கும் பெரும்பாலான நோய்கள் மண்ணின் மூலமாகவே பரவுகின்றன. எனவே மண்ணை கிருமி நீக்கம் செய்வது மிகவும் அவசியமான ஒரு படியாகும். மார்ச் மாத இறுதியில் உங்களுக்கு நேரம் குறைவாக இருப்பதால் இதை விரைவாகச் செய்ய வேண்டும். மண்ணை கிருமி நீக்கம் செய்ய பல வழிகள் உள்ளன. ஒரு எளிய மற்றும் வேகமான முறை என்னவென்றால், மண்ணை ஒரு பாத்திரத்தில் வைத்து அடுப்பில் சூடாக்குவது அல்லது கொதிக்கும் நீரை மண்ணின் மீது ஊற்றுவதும் ஒரு நல்ல முறைதான். இப்படிச் செய்வதால் மண்ணில் ஒளிந்திருக்கும் தீமையான பூஞ்சைகள் மற்றும் பூச்சிகள் முழுமையாக அழிக்கப்படுகின்றன. சூடாக்கிய மண்ணை உடனே பயன்படுத்தக்கூடாது. அது முழுமையாக குளிர்ந்த பிறகு அதில் சில நன்மையான பாக்டீரியாக்களை சேர்க்கலாம். உதாரணத்திற்கு பைட்டோஸ்போரின் போன்ற உயிரியல் பொருட்களை மண்ணில் கலக்கலாம். இது மண்ணை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. கிருமி நீக்கம் செய்யாமல் நடப்படும் விதைகள்தான் பெரும்பாலும் முளைக்காமல் அழுகிப் போகின்றன. எனவே இந்த முக்கியமான படியை நீங்கள் ஒருபோதும் தவிர்க்கக் கூடாது. விதைகளை மண்ணில் போடுவதற்கு முன்பு அவற்றை எப்படி தயார் செய்வது என்று இப்போது பார்ப்போம். நேரம் குறைவாக இருக்கும் இந்த மார்ச் மாத இறுதியில்
விதைகள் முளைக்கும் நேரத்தை நாம் கட்டாயம் குறைத்தாக வேண்டும். இதற்கு விதைகளை முளைக்க வைப்பது அல்லது ஊற வைப்பது சிறந்த வழியாகும். தக்காளி அல்லது மிளகாய் விதைகளை ஒரு ஈரமான பருத்தி துணியில் அல்லது டிஷ்யூ பேப்பரில் வைத்து மூடி வைக்கவும். அதை ஒரு சிறிய பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மிதமான சூடான இடத்தில் வைக்க வேண்டும். 2 அல்லது 3 நாட்களில் விதைகளில் இருந்து சிறிய வெள்ளை நிற வேர்கள் வெளியே வருவதை நீங்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கலாம். இப்படி வேர்விட்ட விதைகளை மண்ணில் நடும்போது அவை மிக விரைவாக மண்ணுக்கு மேலே செடியாக வெளிவரும். இது உங்களுக்கு குறைந்தது ஒரு வார காலத்தை மிச்சப்படுத்தும். விதைகளை அப்படியே மண்ணில் போட்டால் மட்டுமே அவை இயற்கையாக வளரும் என்ற ஒரு கட்டுக்கதை உள்ளது. ஆனால் முன்கூட்டியே முளைக்க வைப்பது அவற்றின் பிழைப்புத் திறனை பல மடங்கு அதிகரிக்கிறது. இந்த எளிய உதாரணத்தை பின்பற்றி உங்கள் நாற்றுகளின் வளர்ச்சியை நீங்கள் விரைவுபடுத்தலாம். இது மிகவும் பயனுள்ள ஒரு செயலாகும். நாற்றுகளின் வளர்ச்சியை மேலும் அதிகரிக்க சில இயற்கை ஊக்கிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்று இப்போது தெரிந்து கொள்வோம். விதைகளை ஊற வைக்கும்போது வெறும் தண்ணீரை மட்டும் பயன்படுத்துவதற்கு பதிலாக கற்றாழை சாற்றை நீங்கள் பயன்படுத்தலாம். கற்றாழை ஒரு அற்புதமான இயற்கை வளர்ச்சி ஊக்கியாகும். இது விதைகளுக்கு தேவையான சத்துக்களை அளித்து அவை வலிமையாக முளைக்க உதவுகிறது. கற்றாழை இலையிலிருந்து சிறிதளவு சாற்றை எடுத்து தண்ணீரில் கலந்து அதில் விதைகளை சில மணி நேரங்கள் ஊற வைக்கவும். இது விதைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது. கடைகளில் விற்கப்படும் ரசாயன ஊக்கிகளை விட இது மிகவும் பாதுகாப்பானது மற்றும் மலிவானது. மற்றொரு நல்ல உதாரணம் தேன். ஒரு சொட்டு தேனை தண்ணீரில் கலந்து பயன்படுத்துவதும் வேர் வளர்ச்சியை தூண்டும். செயற்கை உரங்கள் மட்டுமே செடிகளை வேகமாக வளர்க்கும் என்பது ஒரு மாபெரும் கட்டுக்கதை. உங்கள் சமையலறையிலும் வீட்டுத் தோட்டத்திலும் உள்ள பொருட்களே மிகச் சிறந்த ஊக்கிகளாக செயல்படும். இதை நீங்கள் ஒரு முறை முயற்சி செய்து பார்த்தால் நாற்றுகள் எவ்வளவு ஆரோக்கியமாக வளர்கின்றன என்பதை நீங்களே கண்கூடாகக் காண்பீர்கள். விதைகளை விதைத்த பிறகு அவை முளைப்பதற்கு தேவையான சரியான வெப்பநிலையை எப்படி பராமரிப்பது என்று விரிவாகப் பார்ப்போம். விதைகள் முளைக்க ஈரப்பதம் மட்டும் போதாது, அவற்றுக்கு வெப்பமும் மிகவும் தேவை. விதைகளை விதைத்த தொட்டிகளை அல்லது தட்டுகளை பிளாஸ்டிக் கவர் அல்லது கண்ணாடி கொண்டு மூடி வைக்க வேண்டும். இது ஒரு சிறிய பசுமை குடில் போன்ற அமைப்பை உருவாக்குகிறது. உள்ளே இருக்கும் ஈரப்பதம் ஆவியாகாமல் தடுத்து மண்ணை எப்போதும் கதகதப்பாக வைத்திருக்கிறது. விதைகள் முளைக்கும் வரை இந்த அமைப்பை இருட்டான மற்றும் சூடான இடத்தில் வைக்கலாம். உதாரணத்திற்கு, குளிர்சாதன பெட்டியின் மேல் பகுதி அல்லது மிதமான சூடு தரும் எந்த ஒரு இடத்திலும் வைக்கலாம். விதைகள் முளைத்து லேசாக பச்சை நிற இலைகள் வெளியே வந்தவுடனே அந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்துவிட வேண்டும். அதன் பிறகு நாற்றுகளுக்கு அதிக வெப்பம் தேவையில்லை. மாறாக சற்று மிதமான வெப்பநிலையே தேவை. விதைகள் முளைத்த பிறகும் அவற்றை மூடி வைத்தால் அதிக வெப்பத்தால் நாற்றுகள் வெந்து போய்விடும் ஆபத்து உள்ளது. இந்த வெப்பநிலை மாற்றத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் உங்கள் நாற்றுகள் மிகச் சிறப்பாக வளரும். விதைகள் முளைத்தவுடன் அவற்றுக்கு தேவைப்படும் மிக முக்கியமான ஒன்று வெளிச்சம். அதைப் பற்றி இப்போது தெளிவாகப் பார்ப்போம். மார்ச் மாத இறுதியில் பகல் நேரம் சற்று நீளமாக இருந்தாலும் நாற்றுகளுக்கு இயற்கை சூரிய ஒளி மட்டும் போதுமானதாக இருக்காது. முளைத்த நாற்றுகள் ஒளியைத் தேடி மிக வேகமாக மேல் நோக்கி வளரும். போதுமான வெளிச்சம் இல்லையென்றால் நாற்றுகள் மிக நீளமாக மெலிந்து வளைந்து காணப்படும். இதைத் தவிர்க்க செயற்கை விளக்குகளை பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகும். LED விளக்குகள் அல்லது சிறப்பு தாவர வளர்ப்பு விளக்குகளை நாற்றுகளுக்கு மிக அருகில், அதாவது சில அங்குல உயரத்தில் வைக்க வேண்டும். நாற்றுகளுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 14 முதல் 16 மணி நேரம் வரை கட்டாயம் வெளிச்சம் தேவை. விளக்குகளை பயன்படுத்துவது அதிக மின்சாரத்தை செலவாக்கும் என்ற கட்டுக்கதையை நம்ப வேண்டாம். நவீன LED விளக்குகள் மிகக் குறைந்த மின்சாரத்தையே பயன்படுத்துகின்றன. ஒளியின் அளவை நீங்கள் சரியாக நிர்வகித்தால் குட்டையான, தடிமனான மற்றும் மிக ஆரோக்கியமான நாற்றுகளை நீங்கள் பெறலாம். இதுவே நல்ல அறுவடைக்கான மிக முக்கியமான அடித்தளமாகும். நாற்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றும் முறைகளைப் பற்றி இப்போது நாம் கவனமாக பார்ப்போம். நாற்றுகளை வளர்ப்பதில் மக்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு அதிகப்படியான தண்ணீர் ஊற்றுவதுதான். நாற்றுகளின் வேர்கள் மிகச் சிறியவை. மண்ணில் அதிக தண்ணீர் தேங்கி நின்றால் வேர்களுக்கு மூச்சு முட்டி அவை அழுகிவிடும்.
மண்ணின் மேற்பரப்பு லேசாக காய்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கும்போது மட்டுமே தண்ணீர் ஊற்ற வேண்டும். தண்ணீர் ஊற்றுவதற்கு ஒரு சிறிய ஸ்ப்ரே பாட்டில் அல்லது ஊசி இல்லாத சிரிஞ்ச் பயன்படுத்துவது ஒரு சிறந்த உதாரணமாகும். இதன் மூலம் மண்ணில் நேரடியாக தண்ணீர் பாய்ச்சாமல் மென்மையாக நீரை வழங்க முடியும். நாற்றுகளுக்கு எப்போதுமே ஈரப்பதம் தேவை என்ற கட்டுக்கதை பலரிடையே உள்ளது. ஆனால் உண்மை என்னவென்றால், மண் சற்று காய்ந்து மீண்டும் நனையும் போதுதான் வேர்கள் தண்ணீரைத் தேடி ஆழமாக வளரும். இது செடியை மிகவும் வலுவாக்குகிறது. குளிர்ந்த நீரை ஒருபோதும் நாற்றுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. எப்போதும் அறை வெப்பநிலையில் உள்ள சாதாரண நீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நீர்ப்பாசனத்தில் நீங்கள் காட்டும் இந்த சிறு கவனம் உங்கள் செடிகளின் உயிரை காப்பாற்றும். நாற்றுகளைத் தாக்கும் மிக பயங்கரமான நோயான கருப்பு கால் நோயை பற்றி இப்போது நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பூஞ்சை நோயாகும். நாற்றுகள் மிக அழகாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென தண்டு பகுதி கருப்பாக மாறி நாற்று அப்படியே சரிந்து கீழே விழுந்துவிடும். இது நடப்பதற்கு முக்கிய காரணம் அதிகப்படியான ஈரப்பதம் மற்றும் காற்றோட்டமின்மைதான். இந்த நோயை தவிர்க்க தண்ணீர் ஊற்றுவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் நாற்றுகளுக்கு இடையே நல்ல காற்றோட்டம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மண்ணின் மேற்பரப்பில் சிறிது உலர்வான மணல் அல்லது மர சாம்பலை தூவி விடுவது ஒரு மிகச் சிறந்த தடுப்பு முறையாகும். இது அதிகப்படியான ஈரப்பதத்தை உறிஞ்சி பூஞ்சை வளர்வதை தடுக்கிறது. கருப்பு கால் நோய் வந்த நாற்றை மீண்டும் காப்பாற்றலாம் என்ற கட்டுக்கதையை நம்ப வேண்டாம். பாதிக்கப்பட்ட நாற்றை உடனடியாக மற்ற நாற்றுகளில் இருந்து அப்புறப்படுத்தி அழித்துவிட வேண்டும். இல்லையென்றால் அது மற்ற அனைத்து நாற்றுகளுக்கும் மிக வேகமாக பரவிவிடும். இந்த நோயை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்தால் உங்கள் கடின உழைப்பு வீணாவதை நீங்கள் தடுக்கலாம். ஒரே தொட்டியில் பல நாற்றுகள் முளைத்திருந்தால் அவற்றை என்ன செய்வது என்று இப்போது பார்ப்போம். நாம் விதைகளை தூவும்போது சில இடங்களில் நெருக்கமாக விழுந்திருக்கும். அவை முளைக்கும் போது ஒன்றுடன் ஒன்று முட்டி மோதிக்கொண்டு வளரும். இப்படி நெருக்கமாக வளரும் நாற்றுகளுக்கு போதுமான வெளிச்சமோ சத்துக்களோ கிடைக்காது. எனவே பலவீனமான நாற்றுகளை அகற்றி வலுவான நாற்றுகளுக்கு இடம் கொடுப்பது மிகவும் அவசியமாகும். இதற்கு நாற்றுகளை மெல்லியதாக ஆக்குதல் என்று பெயர். இதைச் செய்யும்போது நாற்றுகளை கையால் பிடுங்கக்கூடாது. அப்படிச் செய்தால் பக்கத்தில் உள்ள நாற்றின் வேரும் சேர்ந்து பாதிக்கப்படும். ஒரு சிறிய கத்திரிக்கோலை எடுத்து தேவையற்ற நாற்றின் அடிப்பகுதியில் மெதுவாக வெட்டிவிட வேண்டும். இது ஒரு சிறந்த மற்றும் பாதுகாப்பான உதாரணமாகும். எல்லா நாற்றுகளையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் கூட்டமாக வளரும் நாற்றுகள் அனைத்தும் பலவீனமாகவே மாறும் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தைரியமாக சில நாற்றுகளை தியாகம் செய்வதன் மூலம் மீதமுள்ள நாற்றுகள் மிக பிரம்மாண்டமாக வளர நீங்கள் வழிவகுக்கிறீர்கள். நாற்றுகளை பெரிய தொட்டிகளுக்கு மாற்றும்படியை பற்றி இப்போது விரிவாக விவாதிப்போம். நாற்றுகளுக்கு 2 உண்மையான இலைகள் வந்த பிறகு அவற்றை தனித்தனி தொட்டிகளுக்கு மாற்ற வேண்டும். இது வேர்கள் விரிவாக வளர மிகவும் உதவியாக இருக்கும். தக்காளி நாற்றுகளை மாற்றுவது மிகவும் எளிது. அவற்றை இன்னும் சற்று ஆழமாக இலைகள் வரை மண்ணில் புதைத்து நடலாம். இது தண்டுப் பகுதியில் இருந்து கூடுதல் வேர்களை உருவாக்க உதவும். ஆனால் மிளகாய் மற்றும் கத்தரிக்காய் நாற்றுகளைப் பொறுத்தவரை நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவற்றின் வேர்கள் மிகவும் மென்மையானவை. நாற்றுகளை எடுக்கும்போது ஒரு சிறிய கரண்டி அல்லது குச்சியை பயன்படுத்தி மண்ணோடு சேர்த்து மெதுவாக எடுக்க வேண்டும். வேர்கள் உடைந்தால் செடி மீண்டும் துளிர்விட அதிக நேரம் எடுக்கும். நாற்றுகளை மாற்றும் இந்த செயல்முறை செடிக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்கும். இதைத் தவிர்க்க மாலையில் அல்லது வெயில் இல்லாத நேரத்தில் இதைச் செய்வது ஒரு நல்ல உதாரணமாகும். நாற்றுகளை மாற்றாமல் ஒரே சிறிய தொட்டியில் வளர்த்தால் செடி சீக்கிரமாக பழம் தரும் என்ற கட்டுக்கதையை ஒருபோதும் நம்ப வேண்டாம். நாற்றுகளை புதிய தொட்டிகளுக்கு மாற்றிய பிறகு அவற்றுக்கு எப்படி ஓய்வு கொடுப்பது என்று இப்போது தெரிந்து கொள்வோம். நாற்றுகளை பிரித்து நட்டவுடன் அவற்றை நேரடியாக சூரிய ஒளியில் அல்லது பிரகாசமான விளக்குகளின் கீழ் வைக்கக்கூடாது. புதிய மண்ணுக்கும் சூழலுக்கும் பழகிக் கொள்ள அவற்றுக்குச் சிறிது அவகாசம் தேவை. குறைந்தது 2 அல்லது 3 நாட்களுக்கு அவற்றை சற்று நிழலான மற்றும் குளிர்ச்சியான இடத்தில் வைக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவற்றின் இலைகள் சற்று வாடியது போல காணப்படலாம். அதை பார்த்து நீங்கள் பயப்படத் தேவையில்லை.
வேர்கள் புதிய மண்ணை பற்றிக் கொள்ளும் வரை செடி இப்படித்தான் இருக்கும். இந்த நேரத்தில் அவற்றுக்கு அதிக தண்ணீர் ஊற்றுவதும் ஆபத்தானது. மண் லேசாக ஈரமாக இருந்தால் மட்டுமே போதும். ஒரு சிறந்த உதாரணம் என்னவென்றால், நாற்றுகளை மாற்றிய பின் அவற்றின் மேல் லேசாக தண்ணீர் தெளிப்பது இலைகள் வழியாக ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்ள உதவும். மாற்றிய உடனே செடிகளுக்கு உரம் வைக்க வேண்டும் என்ற கட்டுக்கதையை தவிருங்கள். உரம் வேர்களை எரித்துவிடும். பொறுமையாக இருந்தால் செடிகள் மீண்டும் நிமிர்ந்து பிரகாசமாக வளரத் தொடங்கும். நாற்றுகளுக்கு முதல் முறையாக எப்போது எப்படி உரம் அளிப்பது என்பது பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம். நாற்றுகளை பிரித்து நட்டு அவை மீண்டும் செழிப்பாக வளரத் தொடங்கியதும் அவற்றுக்கு கூடுதல் சத்துக்கள் தேவைப்படும். அதாவது நட்ட சுமார் 10 அல்லது 14 நாட்களுக்குப் பிறகு முதல் உரத்தை நாம் கொடுக்கலாம். இந்த நேரத்தில் நாற்றுகளுக்கு நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் மிக முக்கியம். நைட்ரஜன் இலைகளின் வளர்ச்சிக்கும் பாஸ்பரஸ் வேர்களின் உறுதிக்கும் உதவுகிறது. கடைகளில் கிடைக்கும் திரவ உரங்களை நீர்த்துப் போகச் செய்து பயன்படுத்துவது மிகவும் பாதுகாப்பானது. ஆனால் இயற்கை முறையில் உரம் தயாரிக்க விரும்பினால் வாழைப்பழத் தோல்களை நீரில் ஊற வைத்து அந்த நீரை நாற்றுகளுக்கு ஊற்றுவது ஒரு அருமையான உதாரணமாகும். நாற்றுகளுக்கு அதிக உரம் கொடுத்தால் அவை வேகமாக வளரும் என்று பலரும் நினைக்கிறார்கள். இது ஒரு தவறான கட்டுக்கதை. நாற்றுகளின் வேர்கள் அதிக சத்துக்களை தாங்கிக் கொள்ள முடியாது. பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட பாதி அளவு உரத்தை மட்டுமே எப்போதும் பயன்படுத்த வேண்டும். மென்மையான உணவே நாற்றுகளுக்குச் சிறந்தது. நாற்றுகளை வெளியுலக சூழ்நிலைக்கு எப்படி பழக்கப்படுத்துவது என்பது பற்றி இப்போது நாம் கட்டாயம் பார்க்க வேண்டும். வீட்டிற்குள் பாதுகாப்பாக வளர்க்கப்பட்ட நாற்றுகளை திடீரென வெளியே சூரிய ஒளியிலோ அல்லது காற்றிலோ வைத்தால் அவை அதிர்ச்சியில் இறந்துவிடும். எனவே அவற்றை மெல்ல மெல்ல வெளிப்புறச் சூழலுக்கு பழக்க வேண்டும். இதற்கு கடினப்படுத்துதல் என்று பெயர். நடவு செய்வதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு இதைத் தொடங்க வேண்டும். முதல் நாள் நாற்றுகளை வெளியே நிழலான இடத்தில் 1 மணி நேரம் மட்டும் வைக்க வேண்டும். பின்னர் மீண்டும் உள்ளே கொண்டு வந்துவிட வேண்டும். அடுத்தடுத்த நாட்களில் நேரம் மற்றும் சூரிய ஒளியின் அளவை சிறுகச் சிறுக அதிகரிக்க வேண்டும். உதாரணத்திற்கு 3 நாட்களுக்குப் பிறகு காலை வெயிலில் 2 மணி நேரம் வைக்கலாம். நாற்றுகள் வீட்டிற்குள் இருக்கும்போதே மிகவும் வலிமையாக உள்ளன. அவற்றை அப்படியே நடலாம் என்ற கட்டுக்கதை முற்றிலும் தவறானது. வெளியுலகின் காற்று, வெயில் மற்றும் இரவு நேரக் குளிரை தாங்கும் சக்தியை இந்த கடினப்படுத்துதல் முறைதான் நாற்றுகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதைச் செய்தால் உங்கள் செடிகள் எப்போதும் தளராது. நாற்றுகளை வளர்க்க எத்தகைய தொட்டிகள் அல்லது பாத்திரங்களை தேர்ந்தெடுப்பது என்பது பற்றி இப்போது சற்று விரிவாக ஆராய்வோம். சந்தையில் விதவிதமான தொட்டிகள் கிடைக்கின்றன. ஆனால் எல்லாமே நாற்றுகளுக்கு ஏற்றவை அல்ல. பீட் தொட்டிகள் எனப்படும் காகிதக் கூழ் தொட்டிகள் ஒரு நல்ல தேர்வு. நாற்றுகளை தோட்டத்திற்கு மாற்றும்போது இந்த தொட்டியுடன் அப்படியே மண்ணில் புதைத்து விடலாம். தொட்டி மண்ணோடு மட்கிவிடும். வேர்களுக்கும் எந்த சேதமும் ஏற்படாது. ஆனால் இவற்றில் தண்ணீர் மிக வேகமாக வற்றிவிடும் என்பது ஒரு குறையாகும். பழைய பிளாஸ்டிக் கப்கள் அல்லது தண்ணீர் பாட்டில்களை வெட்டி பயன்படுத்துவது ஒரு மிகச் சிறந்த மற்றும் செலவில்லாத உதாரணமாகும். ஆனால் அதனடியில் தண்ணீர் வெளியேறப் போதுமான துளைகள் இருப்பதை நீங்கள் கட்டாயம் உறுதி செய்ய வேண்டும். பெரிய தொட்டிகளில் நாற்றுகள் சீக்கிரம் வளரும் என்ற கட்டுக்கதை உள்ளது. ஆனால் நாற்றின் அளவிற்கு ஏற்ற சிறிய தொட்டிகளே சிறந்தது. பெரிய தொட்டிகளில் தண்ணீர் தேங்கி வேர்கள் அழுகிவிட அதிக வாய்ப்புகள் உள்ளன. சரியான பாத்திரத்தை தேர்ந்தெடுப்பது நாற்று வளர்ப்பில் பாதி வெற்றியை கொடுக்கும். நாற்றுகள் நடுவதற்கும் நிலவின் சுழற்சிக்கும் உள்ள தொடர்பை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இப்போது பார்ப்போம். பல தோட்டக்காரர்கள் சந்திர நாட்காட்டியை பார்த்துதான் விதைகளை விதைக்கிறார்கள். வளர்பிறையில் மேல் நோக்கி வளரும் செடிகளையும் தேய்பிறையில் வேர் காய்கறிகளையும் நட வேண்டும் என்பது ஒரு பரவலான நம்பிக்கை. ஆனால் 2026ஆம் ஆண்டின் மார்ச் மாத இறுதியில் உங்களுக்கு நேரம் மிகக் குறைவாக உள்ளது. இந்த நேரத்தில் நாட்காட்டியை பார்த்து கொண்டு காத்திருந்தால் பருவகாலம் முழுவதுமாக முடிந்துவிடும். நிலவின் சுழற்சியை விட சரியான வெப்பநிலை, வெளிச்சம் மற்றும் ஈரப்பதம் ஆகியவையே விதைகளின் முளைப்புத் திறனை தீர்மானிக்கின்றன. உதாரணத்திற்கு, அமாவாசை அன்று நீங்கள் சரியான சூழலில் விதைகளை விதைத்தாலும் அவை மிகச் சிறப்பாக முளைக்கும். சந்திர நாட்காட்டி மட்டுமே நாற்றுகளின் விதியை நிர்ணயிக்கிறது என்ற கட்டுக்கதையை மூட்டை கட்டி வையுங்கள்.
உங்கள் உள்ளுணர்வையும் செடிகளுக்குத் தேவையான அடிப்படைத் தேவைகளையும் நம்பி உங்கள் வேலையை உடனே தொடங்குங்கள். இயற்கையின் விதிகள் உங்கள் கடின உழைப்புக்கு எப்போதுமே கைமேல் பலன் தரும். நாற்று வளர்ப்பின் இறுதி மற்றும் மிக முக்கியமானபடியான பெயரிடுதல் மற்றும் திட்டமிடுதல் பற்றி இப்போது பார்ப்போம். நாம் பல வகையான விதைகளை விதைக்கும் போது எது எந்தச் செடி என்பதை எளிதில் மறந்து விடுவோம். தக்காளி நாற்றுகளும் மிளகாய் நாற்றுகளும் ஆரம்பத்தில் பார்க்க ஒரே மாதிரியாகவே இருக்கும். எனவே விதைகளை விதைக்கும் போதே ஒவ்வொரு தொட்டியிலும் செடியின் பெயர் மற்றும் விதைத்த தேதியை எழுதி வைப்பது மிகவும் கட்டாயமாகும். ஐஸ்கிரீம் குச்சிகள் அல்லது பிளாஸ்டிக் ஸ்பூன்களில் பெர்மனன்ட் மார்க்கர் கொண்டு எழுதி மண்ணில் சொருகி வைப்பது ஒரு மிக எளிய மற்றும் சிறந்த உதாரணமாகும். எனக்கு எல்லாமே நினைவில் இருக்கும், எனக்கு லேபிள்கள் தேவையில்லை என்ற கட்டுக்கதையை தவிருங்கள். நாற்றுகள் வளர்ந்து அவற்றை தோட்டத்திற்கு மாற்றும் போது எந்த உயரமான செடியை எங்கு நடுவது என்ற குழப்பம் நிச்சயம் வரும். இந்தச் சிறிய பதிவேடு முறை உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் பெரிய அளவில் மிச்சப்படுத்தும். ஒவ்வொரு செடியின் வளர்ச்சியையும் நீங்கள் கண்காணிக்க இது மிகவும் உதவியாக இருக்கும். சரியான திட்டமிடல் எப்போதுமே சிறப்பான அறுவடையை கொண்டு வரும். நாம் இதுவரை பார்த்த விஷயங்களிலிருந்து ஒரு உண்மை மிகவும் தெளிவாகிறது. மார்ச் மாத இறுதியில் நாற்றுகள் நடுவது ஒருபோதும் தாமதமான செயல் அல்ல. சொல்லப்போனால் இது உங்கள் செடிகளுக்குச் சரியான வெப்பத்தையும் ஒளியையும் கொடுத்து அவை மிக வேகமாக வளர ஒரு சிறந்த வாய்ப்பாகும். விதைகளை முளைக்க வைப்பது, சரியான வெளிச்சம் கொடுப்பது மற்றும் மிதமான அளவு தண்ணீர் ஊற்றுவது போன்ற எளிய ரகசியங்களை நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் தோட்டம் இந்த வருடம் செழித்துக் குலுங்கும். காலதாமதமாகிவிட்டது என்ற பயத்தை விடுங்கள். இன்றே உங்கள் விதைகளை எடுத்து விதைக்கத் தொடங்குங்கள். உங்கள் கடின உழைப்புக்கு அற்புதமான அறுவடை நிச்சயம் கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு சிறிய கேள்வி. இந்த 2026ஆம் ஆண்டின் மார்ச் மாதத்தில் நீங்கள் எந்த வகையான காய்கறிகளை உங்கள் தோட்டத்தில் வளர்க்க திட்டமிட்டுள்ளீர்கள்? உங்கள் பதில்களையும் உங்கள் தோட்டக்கலை அனுபவங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.